வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது அருள்மிகு கோதண்டராமசுவாமி ஆலயம். இவ்வாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவில். இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு ஒரு பேர் என்னென்னா சேதுபதி சமஸ்தானம் அப்படின்னு பேர். ஏன்னா சேதுன்னு சொல்லக்கூடிய அந்த ராமர் பாலம், அந்த ராமர் பாலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் சேதுபதின்னு பேர். அவர்களுக்கு இந்த வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் சேர்ந்தே வளர்த்த பெருமை அவர்களுக்கு உண்டு. ராமேஸ்வரத்தையும் திருப்புல்லானியையும் 2 கண்களாக பார்த்தவர்கள் என்று சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சமயம் இவர்களாலே அவ்வளவு தூரம் செல்ல முடியாத காரணத்தாலே இந்த 2 பெம்பெருமான்களையும் இங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக இங்கே ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணுகிறார்கள். கிரகாரத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ராமர் மற்றும் சிவன் சன்னதி என்று அமையப்பட்டிருக்கிறது. ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னதிகள். இந்த ராமர் கோவில் எதற்காக பிரதிஷ்டை செய்தார்கள்னா, இவர்கள் நித்தியம் அந்த ராமரை தரிசனம் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக பிரதிஷ்டை செய்தார்கள். ஸ்ரீ சீதாராம திருமண மண்டபம் இங்கு உள்ளது. அதன் அருகே எங்கும் காணா வண்ணம் சிறிய மிக அழகான கொடிமரம் இவ்வாலயத்தில் உள்ளது. இவ்வாலயத்தில் கருடர்க்கென்று தனி சன்னதி உள்ளது. மூலஸ்தானத்திற்கு முன் துவாரபாலகர்களின் சிலைகள் பழமை மாறா வண்ணம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் சீதை அருகில் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் விக்கிரகங்கள் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கின்றன. அவர்களின் அருகில் ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். ஸ்ரீ தேரடி முனியையாவை சுவற்றின் அருகே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அரசமரத்தடியில் நாகர்களின் சிலை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இங்கு வெங்கடாச்சலபதி மற்றும் ஆழ்வார்களின் சிலையும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். பார்க்கடலில் 5 தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நாபியில் இருந்து தோன்றிய பிரம்மாவின் ஓவியம் பார்ப்பதற்கு
எழில் கொஞ்சும் வகையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. இங்கு சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மரின் விக்கிரகங்கள் தனி சன்னிதானத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இந்த சன்னிதானத்தின் மேல் சக்கரத்தாழ்வாரை பல வண்ணங்களில் மிக தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார்கள். ஆனி மாதத்தில் ராமருக்கு மகோத்சவம் நடைபெறும். ராமருக்கு வைகுண்ட ஏகாதேசி பிரம்மோற்சவம் தொடங்கி அத்தனை உற்சவங்களும் நடத்தி வருகின்றார்கள். இங்கு ஸ்ரீராமனின் திருப்பாதங்கள் உள்ளன. இவ்வாலயத்தில் ஆங்காங்கே தெய்வங்களின் வண்ண ஓவியத்தை சுவற்றில் சித்திரமாக தீட்டியுள்ளார்கள். ஸ்ரீ அனுமார் இவர் இங்கு கையில் கதையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேயர் இவர் தோற்றம் பார்ப்பதற்கு சற்று நிஜ குரங்கினை பார்ப்பது போன்று சற்று சாய்வாகவும் கையில் கதையுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ கோதண்டராமனின் அருளாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.